Hello everyone, welcome to Inner Magic Library. இந்த வீடியோல அத்தியாயம் 16ல இருந்து அத்தியாயம் 20 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 16 கோள்களை தந்திரத்தால் வெற்றிகொள். முகுந்தன் கிட்ட யுத்தேஸ்வரர் சொல்றாரு, நீ ஒரு ஜோதிட வளையல் ஒன்றை வாங்கி கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஏன் வாங்கிக்கணும், ஜோதிடத்துல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாராம். அப்ப யுத்தேஸ்வரர் சொல்றாரு, நம்பிக்கை உண்டா இல்லையா என்ற கேள்வி அல்ல, எந்த விஷயத்திலும் ஒருவர் கொள்ள வேண்டிய விஞ்ஞான பூர்வமான மனோபாவம் அது உண்மையா என்பதுதான் அப்படின்னு சொல்றாரு. புவியீர்ப்பு சக்தியின் விதி நியூட்டனுக்கு பிறகு எப்படி இயங்கியதோ அதே திறத்துடன் தான் முன்னாலும் இயங்கி வந்தது அப்படின்றாங்க. அவர் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர் நிரூபிச்சிட்டாரு, அவ்வளவுதான். மனிதனுடைய நம்பிக்கையை பொறுத்துதான் பிரபஞ்சத்தின் விதிகள் செயல்பட வேண்டுமெனில் பிரபஞ்சம் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். அதனால நீ கண்டிப்பா ஒரு ஜோதிட வளையல் ஒன்ன வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தனுக்கு அறிவுறுத்துறாரு. மேலும் யுத்தேஸ்வரர் சொல்றாரு, மனிதர்கள் பொதுவா இருவித சக்திகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது, அவனுள்ளே மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் ஏற்படும் கொந்தளிப்புகள் அது இருக்கு, அதை நம்ம சமன் செய்யணும். இரண்டாவது, வெளியில் உள்ள இயற்கையின் பிரிவு சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரம் மனிதனின் கோள்களின் புற தூண்டுதலுக்கு எப்படி ஈடு கொடுக்கிறான் என்பதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்றாரு. கோள்கள் வேண்டுமென்று இரக்கமோ அல்லது வெறுப்போ யார் மீதும் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவை வெறுமனே நேர்முக அல்லது எதிர்முக கதிரியக்கங்களை வீசுகின்றது. அவை தாமாகவே மனிதர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்வது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. முகுந்தனுக்கு ஜோதிடத்தை பத்தி இன்னும் நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் அவர் சொல்றாரு, ஒரு குழந்தை அதனுடைய கர்ம வினைக்கேற்றபடி விண்கதிர்கள் கணக்காக பொருந்தியுள்ள அந்த நாளில், அந்த நேரத்தில், அந்த இடத்தில் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஜாதகம் அதனுடைய மாற்ற முடியாத கடந்த காலத்தையும் அதனுக்கு ஏற்படக்கூடிய வருங்கால விளைவுகளையும் வெளியிடும் ஒரு சவாலான சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் பிறக்கும் நேரத்தில் வானவெளியில் வெளிப்படும் தெளிவான செய்தி விதியை, அதாவது கடந்த காலத்தின் நன்மை தீமைகளின் விளைவை வலியுறுத்துவதற்கு ஏற்படுவது அன்று. அனைவருக்கும் பொதுவான அடிமைத்தனத்திலிருந்து தப்பித்து கொள்ள அவனுடைய மனோசக்தியை தூண்டுவதே அது அப்படின்னு சொல்றாங்க. அவன் செய்ததை அவனால் அழிக்க முடியாது. அவனை தவிர வேறு எவரும் அவனுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவித்து வரும் பாதிப்புகளின் காரணங்களை தூண்டிவிடவும் முடியாது. தன்னோட செயல்கள் தான் தனக்கு காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அவை அனைத்தையும் முதலாவதாக அவனுடைய செயல்களினாலேயே தூண்டப்பட்டவை என்பதாகும். எந்த கிரகத்தின் பாதிப்பும் உட்படாத ஆன்மீக செல்வங்கள் அவன் கைவசம் இருப்பதாலும் அவன் எந்த வரையறையும் கடக்க முடியும். நமக்கு ஆன்மீக பலம் ஒன்று இருக்கு அப்படின்னா, எப்பேற்பட்ட துன்பம் ஒரு கிரகத்தினால நமக்கு ஏற்படுது அப்படின்னாலும் அதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும், அதுல நம்ம சிக்கிக்காம நம்மளால வெளியில வர முடியும், கடந்து வர முடியும் அப்படிங்கிறத யுத்தேஸ்வரர் சொல்றாரு. ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது அப்படின்றாங்க. புத்திசாலியான மனிதன் தன் கோள்களை, அதாவது அவனது இறந்த காலத்தை தோற்கடித்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் தன் விசுவாசமான படைப்புகளிலிருந்து படைத்தவனுக்கு மாற்றி விடுகிறான். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாவுடன் உள்ள தன் ஐக்கியத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொருள்களினால் அவன் மேல் ஆதிக்கம் செலுத்தப்படுவது குறைகிறது. ஆன்மா என்றுமே சுதந்திரமானது. அதற்கு பிறப்பு கிடையாதாகையால் இறப்பும் கிடையாது. அதை கோள்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை பத்தி குருஜி முகுந்தனுக்கு சொல்றாரு. தொடர்றாரு, இறைவன் இணக்கமானவன். தன்னை அவனுடன் இணைத்து கொள்ளும் பக்தன் ஒருபோதும் குழப்பமான காரியங்களை அவன் செய்ய விடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய செயல்கள் சரியானவையாகவும் இயற்கையாகவும் ஜோதிட விதியுடன் ஒன்றிய நேரங்களில் அமையும் ஆழ்ந்த பிரார்த்தனை, தியானம் இவைகளுக்கு பிறகு அவன் தன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு கொள்கிறான். உள்முகமான பாதுகாப்பை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல, அன்பான குருதேவா, ஏன் என்னை ஜோதிட வளையலை அணியும்படி கூறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் வெகு நேர மௌனத்திற்கு பிறகு இந்த கேள்வியை கேட்டதாகவும் முகுந்தன் குறிப்பிடுறாங்க. யுத்தேஸ்வரர் சொல்றாரு, ஜோதிட கங்கணங்களை உபயோகிப்பதன் மூலம் சென்ற காலத்தில் நாம் செய்த தவறுகளின் தீய விளைவுகள் குறைக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம். எப்படி ஒரு வீட்டுல மின்னலின் அதிர்ச்சியை தாங்குவதற்கு செப்பு கட்டைகள் பொருத்தப்படுகின்றனவோ அதே போல உடற்கோயிலும் சில முயற்சிகளினால் பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்றத சொல்றாங்க. யுகங்களுக்கு முன்னே நமது ரிஷிகள் சூட்சமமான பிரபஞ்ச பாதிப்புகளின் விபரீத பலன்களுடன் எதிர்த்து போராடும் பிரச்சனையை பற்றி யோசித்து
கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பரிசுத்தமான உலோகங்கள் ஒரு சூட்சம ஒளியை வெளியிடுவதாகவும் அந்த ஒளி கிரகங்களின் தீய இழப்புகளை அதிக சக்தியுடன் தடை செய்கின்றனவெனவும் கண்டனர். அதனால தான் இந்த கங்கணங்கள், இந்த வளையல்கள் இதெல்லாம் வந்து போடுறது மிக முக்கியம். அந்த கிரகத்திலேருந்து வரக்கூடிய எதிர்மறையான தீய கதிர்வீச்சுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது வந்து ஒரு வருமுன் காக்கும் ஒரு உபாயம் தான் அப்படிங்கிறத யுத்தேஸ்வரர் சொல்கிறாரு. யுத்தேஸ்வரர் மேலும் சொல்றாரு, அந்த குணப்படுத்தக்கூடிய பொருள், அதாவது அந்த கங்கணம், வளையல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து உடலின் மேல் படும்படியாக தோலுக்கு அடுத்து அணியப்பட்டால் ஒழிய அவைகளுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஐயா, உங்களோட யோசனைப்படியே நான் வளையல் ஒன்றை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் கலந்த ஒரு கங்கணம் ஒன்றை அவர் வந்து பயன்படுத்துறதுக்கு யுத்தேஸ்வரர் வந்து சொல்றாங்க. உடனே அவரும் அதே மாதிரியே அவர் சொன்னபடியே அது எல்லாத்தையுமே செஞ்சு வாங்கிக்கிறாரு. வாங்கி அவர் கையில் வந்து அணிஞ்சுக்கிறாரு. அதை அணிந்து கொண்டதுக்கு அப்புறமா யுத்தேஸ்வரர்கிட்ட முகுந்தன் கேட்குறாங்க, இதை நான் அணிஞ்சு கொள்றதுனால ஏதாவது விசேஷ காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் முகுந்தா, கோள்கள் வந்து தற்சமயம் உன் மீது விரோத பாவத்துடன் செயல்பட இருக்கிறது. அதுக்காக நீ வந்து பயப்பட தேவையில்லை. நீ பாதுகாக்கப்படுவாய். இன்னும் ஒரு மாதத்தில் உன் கல்லீரலில் மிகப்பெரிய தொந்தரவு ஒன்று வரப்போகுது. அந்த வியாதி 6 மாதத்திற்கு உன்னை தொடரும் என நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொன்னபடி இந்த ஜோதிட கங்கணத்தை வந்து நீ கட்டிக்கிட்டதுனால அது 24 நாட்களாக குறைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இவர் வந்து நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல வந்து நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் செராம்பூர்ல இருந்து வாரணாசிக்கு குரு வந்து போக வேண்டிய ஒரு வேலை வருது. அதனால அவர் போயிடுறாரு. குரு போனதுல இருந்து 30வது நாள் கழித்து குரு சொன்னது மாதிரியே அவருக்கு வயிறுல மிகப்பெரிய வலி ஒன்று ஏற்படுது. அதை சமாளிக்கவே அவரால் முடியவே இல்லை. இவ்வளவுதான் வந்து அந்த வலியை நம்ம கவனிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த 24 நாட்கள் வந்து பாடா படுத்துது அவரை. அந்த 23வது நாள் ஆகும்போது அவரால் தாங்க முடியல. எப்படியாவது நம்ம குருவை வந்து போய் பார்க்கணும், இந்த வயிறு வலி நம்மளை எப்படி பாடா படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காசிக்கு ரயில் ஏறாரு. காசிக்கு போய் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்குது. அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, விருந்தினர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ஆசிரமத்துல இருந்து வெளில போற வரைக்கும் இவர் பொறுமையாக காத்துட்டே இருக்காரு. இவர் குருஜி வந்து ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசுறது, உபதேசம் பண்றது, சொற்பொழிவாட்டுறது இதே மாதிரியே இருக்காங்க. சரி, அவருக்கு நம்மளோட துன்பத்தை இப்ப போய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையா அந்த ஒரு ரூமோட மூலையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. அவருக்கு கடுமையான வலி ஏற்படுது. ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல அவரால் தாங்கவே முடியல. சரியா 24 நாள் வந்து நோயால அவதிப்பட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் எல்லா விருந்தினர்கள்லாம் கிளம்புறாங்க. கிளம்புனோடனே ஐயா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. ஒரு பால்கனியில போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை வந்து கேளுங்க, எனக்கு ரொம்ப நோய் வந்து அதிகமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓ அப்படியா, இன்னைக்கு 24 நாள் ஆயிருக்குமேன்னு சொல்லும் போது ஆமாம் 24 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். தயவு செஞ்சு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த வயிற்று பயிற்சியை நீ இப்போ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு முகுந்தன் சொன்னாராம், குருதேவா என்னால் வேதனையை வந்து தாங்கவே முடியல, என்னால் நிற்க கூட முடியல, இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வயிற்று பயிற்சியை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறத நீ செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து செய்கிறாரு. செய்யும் போது உனக்கு இப்போ வலியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாராம். இல்லையே எனக்கு வலி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நீயும் நானும் சொல்கிறது முரண்பாடு இருக்கும், நீ நல்லா பாரு, நல்லா கவனின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த வலியே இல்லையா, அந்த நோய் எப்படி போச்சு அப்படின்றதே தெரியலையா. ரொம்ப களிப்படைந்தாராம். ஏன்னா இவ்வளவு நாள் வாரக்கணக்காக நான் வந்து ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருந்தேன், நான் தூங்கவே இல்லை, என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருந்தது இந்த நோய், உங்களை பார்த்தோன்னே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு மிகுதியில் வந்து ஆனந்த கண்ணீரோட முகுந்தன் வந்து யுத்தேஸ்வரர் கிட்ட சொல்கிறாராம். இந்த நூல் வந்து அவர் எழுதும் போதும் பரமஹம்ச யோகானந்தர் வந்து அந்த வளையலை வந்து அவர் அணிஞ்சிட்டு இருந்தாராம். வெள்ளியும் ஈயமும் கலந்த அந்த கனமான வளையலாம். அதை வந்து ஒரு அந்த நாளின் நினைவு சின்னமாக இன்னமும் நான் அணிந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு உயர்ந்த மனிதருடன் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கடந்த கால நாளை வந்து என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. முகுந்தனுக்கு ஜோதிடத்தின் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு 2 காரணம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அந்த ஜோதிடத்தை வச்சுட்டு நிறைய பேரை அடிமைத்தனமாக அவங்க வந்து நடத்தியிருக்காங்க மக்கள். இந்த ஜோதிடர்கள் வந்து தப்பாக சிலதை கணிச்சிட்டு நீங்கள் இது பண்ணால் சரியாகும், அது பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொய்யா வந்து பரப்புனது, அதெல்லாமே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். இன்னொன்று, அவங்களோட குடும்ப ஜோதிடர் வந்து சொன்னாராம், முகுந்தனோட ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு 3 முறை வந்து கல்யாணம் ஆகும், அந்த 3 முறையுமே மனைவியை விட்டு நீ பிரிஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாம். நான் வந்து இமயமலைக்கு போகணும், நான் ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அது எப்படி எனக்கு 3 தடவை கல்யாணம் ஆகும், இதெல்லாம் பொய், இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்தமாக வந்து சொன்னதா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவரோட அண்ணனான அனந்தா வந்து எப்பயுமே சொல்லுவாராம், நீ வந்து விட்டு இந்த யோகா, இந்த ஆத்ம ஞானம் இந்த மாதிரிலாம் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்படாத,
உன்னோட ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் ஆகும், உனக்கு இல்வாழ்க்கை வந்து இருக்கு, அதனால நீ குடும்பஸ்தனா தான் ஆவியே தவிர நீ வந்து ஒரு ஞானியாக போறதெல்லாம் இல்லை, அதனால இமயமலை பயணத்தெல்லாம் வந்து நீ அந்த கனவெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவர் தியானம் செய்யும் போதெல்லாம் இந்த ஜோதிடம் வந்து நமக்கு பழிக்காது, இது ஒரு பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுணர்வுல அவருக்கு எப்பயுமே ஏற்பட்டுட்டே இருக்குமா. அதனால என்ன பண்ணாரா, அவரோட ஜாதக சுருளை வந்து நெருப்புல வந்து பொசுக்கிட்டாராம். அந்த சாம்பலை ஒரு காகித உரையில வந்து போட்டுட்டாராம். அந்த காகித உரையின் மேல வந்து எழுதுறாராம், கர்ம வினையின் விதைகளை தெய்வீக ஞானத்தால் பொசுக்கி விட்டால் அவை முளைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாராம். அனந்தா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஏளனமா இவரை பார்த்து சிரித்ததா வந்து சொல்றாங்க. முந்தன் வந்து குறிப்பிடுறாரு, ஒரு மனிதனின் ஆத்ம ஞானம் எவ்வளவு ஆழ்ந்திருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அவன் தன்னுடைய சூட்சமமான ஆன்மீக அலை அதிர்வுகளால் முழு பிரபஞ்சத்தையும் வசப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நிலையற்ற பிரபஞ்ச நிகழ்ச்சிகளினால் அவன் குறைவாக பாதிக்கப்படுகிறான். குருதேவரின் இந்த சொற்கள் அடிக்கடி என் மனதுல வந்து தோன்றிக்கிட்டே இருந்தது, அது என்ன ஊக்கப்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் வந்து தற்கால யுகத்திற்குரிய 24,000 ஆண்டு பூமத்திய ரேகை சுழற்சி என்ற கணித பயனீடு ஒன்றை கண்டுபிடித்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் குறிப்பிடுறாங்க. அந்த சுழற்சி ஏறு வில்வளைவு, இறங்கு வில்வளைவு அப்படின்னு இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வில்வளைவும் 12,000 ஆண்டு கால அளவு கொண்டிருக்கு. ஒவ்வொரு வில்வளைவுக்குள்ளும் கலி, துவாபர, திரேதா, சத்ய என்ற 4 யுகங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இது இரும்பு யுகம், வெண்கல யுகம், வெள்ளி யுகம் மற்றும் பொன் யுகம் என்ற கிரேக்க கருத்துக்களுக்கு உடன்பாடாக அமைந்துள்ளது அப்படின்னும் சொல்றாரு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அநேக கணக்கீடுகளுக்கு அப்புறமா ஏறும் வில் வளைவை சேர்ந்த கடைசி கலியுகம் அல்லது இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிபி 500 தொடங்கிற்று என்று தீர்மானித்திருக்காரா. இந்த இரும்பு யுகம் 1200 வருட காலம் இருக்கும். இது வெறும் லோகாயத தன்மையுடையது. அது கிட்டத்தட்ட கிபி 1700 முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணிக்கிறாரு. அதற்கு பிறகு துவாபர யுகம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட காலம் வந்து 2400 வருடங்கள் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த யுகத்துல காலம், மின்சாரம், அணுசக்தியில் முன்னேற்றம், தந்தி, வானொலி, விமானங்கள் மற்றும் பல விண்வெளி புதிர்களை அவிழ்க்கும் காலம் அது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறமா 3600 வருட காலமாகிய திரேதா யுகம் கிபி 4100 தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் மனதால் பேசிக்கொள்வது அசாதாரணமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மற்ற கால புதிர்களை அவிழ்க்கும் காலம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்ததா சத்திய யுகம் 4800 வருடங்கள் கொண்டது. அது ஏறு வில்வளைவின் முடிவான இக்காலத்தில் மனிதனின் அறிவு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். அவன் தெய்வீக ஏற்பாட்டுடன் இணங்கி செயல்படுவான் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வரக்கூடியது இறங்கு வில்வளைவு. இதுவும் 12,000 வருடங்கள் உள்ளது. பொற்காலமாகிய 4800 வருடங்களுடன் தொடங்கி பிறகு கிபி 12,500 ஆரம்பிக்கிறது. மனிதன் படிப்படியாக அஞ்ஞானத்தில் மூழ்கத் தொடங்குவான் அப்படின்னு சொல்றாங்க. புலன்களால் உணரத்தக்க உலகின் மாறுபட்ட தன்மைகளுக்கும் சார்பு தோற்றங்களுக்கும் காரணமான மாயையின் இச்சுழற்சிகள் நிரந்தரமானவை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இறைவனுடன் நீக்கமற ஒன்றுகிற விழிப்புணர்வை அடைகின்ற போது மனிதர்கள் ஒவ்வொருவராக படைப்பின் இருமை சிறையிலிருந்து தப்பித்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வந்து சொல்றாங்க, குருதேவர் கிறிஸ்துவர்களின் பைபிளை மிக தெளிவாக விளக்கி உள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவினுடைய வலியுறுத்தலில் உள்ள சத்தியத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சிலிர்க்க செய்யும் ஆணித்தரமான வகையில் கூறப்பட்ட இச்சொற்கள் இதுவரை என்றுமே கூறப்படாதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வந்து சொல்றாங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உள்ளதா முகுந்தன் வந்து குறிப்பிடுறாரு. இன்னொரு வாக்கியம் அவருக்கு மிகவும் பிடித்ததா சொல்றாங்க. அது என்னன்னா, பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கிறிஸ்து சுட்டி காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாரு. ஆதாம் ஏவாளின் கதை எனக்கு புரியாத ஒன்று. இவ்வுருவக கதையுடன் நான் போராடி கொண்டிருந்த ஆரம்ப காலத்துல
குருதேவர்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா இந்த கேள்வியை வந்து கேட்கிறாராம். என்ன அப்படின்னா, இறைவன் ஏன் தவறு செய்த இருவரை மட்டுமல்லாமல் குற்றமற்ற பிறந்திராத தலைமுறைகளை கூட தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். குருதேவருக்கு இந்த கேள்வியை கேட்டவுடன் எப்படி இருந்துதான், அவரோட அறியாமையை விட அவரோட ஆக்ரோஷத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்ததா. அவர் வந்து அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து எழுதுறாரு. அதுல பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பாம்பு அப்படிங்கிறது பாலுணர்வு நரம்புகளை தூண்டிவிடும் சக்தி உள்ளது. முதுகுத்தண்டில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற சக்தியை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாம் என்பது விவேகம், ஏவாள் என்பது உணர்ச்சி. உணர்ச்சி அல்லது ஏவாள் உணர்வு ஒரு மனிதனிடத்தில் பாலுணர்ச்சியால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அவனுடைய விவேகம் அல்லது ஆதாம் கூட அடிமையாகி விடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் நல்லா விளக்கணும் அப்படின்னு யுத்தேஸ்வர் வந்து சொல்றாரு. ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட முதல் மனித சரீரங்களை இறைவன் உண்டாக்குறான். அனுகூலமான பரிணாம வளர்ச்சியின் பொருட்டு அவன் இரு மிருகங்களின் ஆன்மா அல்லது தெய்வீக சாரத்தை இவற்றிற்கு மாற்றினான் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாம் அல்லது ஆணிடத்தில் விவேகம் மேலோங்கி இருந்தது, ஏவாள் என்ற பெண்ணிடத்தில் உணர்ச்சி மேலோங்கி இருந்தது. இவ்வாறு வெளி உலகின் அடிப்படையான துருவ அமைப்பு அல்லது இருமை வெளிப்படுத்தப்பட்டது. மனித மனமானது பாம்பின் சக்தி போன்ற மிருக இச்சைகளினால் ஏமாற்றப்படாத வரை விவேகமும் உணர்ச்சியும் ஒருங்கிணை ஆனந்த சொர்க்கத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆதலால் மனித உடல் மிருகங்களில் இருந்து பரிணாம வளர்ச்சியால் மட்டுமே ஏற்பட்டதன்று, ஆனால் இறைவனால் ஒரு விசேஷ படைப்பு என்ற செயலின் மூலம் உண்டாக்கப்பட்டது. மிருகங்களின் உருவங்கள் தெய்வீகத்தை முழு அளவில் வெளியிடுவதற்கு பக்குவப்படாதவை. மூளையில் உள்ள ஆற்றல் வாய்ந்ததும் எல்லாம் அறிகிறதுமான 1000 இதழ்களுடைய தாமரையை முதுகுத்தண்டில் முனைப்பாக விழிப்பூட்டப்பட்ட ரகசிய மையங்களும் மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுளால. முதலில் படைக்கப்பட்ட இருவரின் உள்ளே இருந்த இறைவன் அல்லது தெய்வீக உணர்வு அவர்களை எல்லா மனித உணர்வுகளையும் அனுபவிக்க பால் உணர்வுகளை தவிர யோசனை கூறியது. மிருகங்களின் கீழ்ப்பட்ட இனப்பெருக்கத்திற்குரிய முறையில் மனித இனம் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க இவ்வுணர்வுகள் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த காலத்துல அடிமனதில் குடிகொண்டிருக்கும் மிருக இச்சைகளின் நினைவுகளை திரும்ப கொண்டு வர வேண்டாம் என்று எச்சரிப்பு மதிக்கப்படவில்லை. அதனால ஆதாமும் ஏவாளும் மிருகங்களின் வழியை போன்றே இனப்பெருக்கத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் ஆதி பரிபூர்ண மனிதனுக்கு உரியதாக இருந்த ஸ்வர்க்க போகம் என்ற உயர்ந்த நிலையிலிருந்து விழுந்துவிட்டார்கள். அதனால தாங்கள் நிர்வாணமாய் இருப்பது தெரிந்தவுடன் அவர்களுடைய அமரத்துவ உணர்வை இழந்துவிட்டார்கள். இது இறைவன் அவர்களுக்கு ஏற்கனவே செய்திருந்த எச்சரிக்கைதான். அவர்கள் தங்களை பூத உலகின் விதிமுறைக்குள், அதாவது உடலால் பிறப்பு என்பது ஏற்படும் பொழுது உடலில் இறப்பும் தவிர்க்க இயலாது என்ற விதிமுறைக்குள் உட்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வரர் வந்து சொல்றாரு. மேலும் யுத்தேஸ்வரர் வந்து சொல்றாங்க, மனிதனின் தனிப்பெரும் கடமை தன் பெற்றோர்களை ஏடனில் சேர்ப்பது அல்லது இருமையை வென்று ஒன்றிய இணக்கத்தை பெறுவதாகும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ யுத்தேஸ்வரர் தன் பிரசங்கத்தை முடித்தவுடன் நான் ஆதி யாகமத்தின் பக்கங்களை புதிய மதிப்புடன் நோக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் சொல்லியிருக்காங்க. அத்தியாயம் 17. முகுந்தன் கிட்ட சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சொல்றான், என்னோட அப்பா வந்து ஒரு நாத்திகரா இருக்காரு, அவருக்கு தயவு செஞ்சு நீங்க வந்து கருணை காட்டணும், உங்க குரு கிட்ட அறிமுகம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே சரி கூட்டிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சந்தோஷோட அப்பா வந்து ஒரு கால்நடை வைத்தியரா இருக்காரு. மறுநாள் அந்த டாக்டர் வந்து ஆசிரமத்திற்கு வர்றாங்க. குருதேவர் அவருக்கு ஒரு சுருக்கமான பேட்டியை அளிக்கிறாங்க. இரு தரப்பிலும் அச்சமயம் அநேகமாக கடும் மௌனமே நிலவியது அப்படின்னு சொல்றாங்க. வந்தவர் வந்து திடீர்னு அப்படி கிளம்பி போயிட்டாராம். அந்த கல்கத்தா நாத்திகர் சென்ற உடனேயே ஸ்ரீ யுத்தேஸ்வரர் வந்து ஒரு இறந்த மனிதனை ஆசிரமத்திற்கு ஏன் அழைத்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, அவர் உயிரோடு தானே இருக்காரு, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்களாம். அதற்கு யுத்தேஸ்வரர் சொல்றாராம், இல்ல அவர் சீக்கிரமே மரணமடைய போகிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாம். ஐயா, அவரோட மகனுக்கு அது ஒரு பெரிய அடியாக இருக்கும், சந்தோஷ் இன்னும் அவனுடைய தந்தையை தன் லௌகீக நோக்கத்திலிருந்து மாறும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கான்,
நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், மனிதனுக்கு உதவி நீங்கள் செய்யணும், நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து பொழைச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம். ஆகட்டும், ஆனால் நான் இந்த உதவியை உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு யுத்தேஸ்வரர் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு நீரிழிவு நோய் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு, அது இன்னும் அவருக்கு தெரியலை. இன்னும் 15 நாட்களில் அவர் படுக்கையில் விழுந்துருவார், வைத்தியர்கள் அவர்களை கைவிட்டு விடுவாங்க. இயற்கையாக அவர் இன்றிலிருந்து இன்னும் 6 வாரங்களில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டியவர். இருந்தாலும் உன் தலையீட்டுனால அவர் அன்று பிழைத்தெழுவார். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு ஜோதிட வளையல் ஒன்றை அவர் அணிய வேண்டும். அறுவை சிகிச்சைக்கு முன்பு முரண்டு பிடிக்கும் அவருடைய குதிரைகளில் ஒன்றை போலவே அவர் இதை வன்மையாக எதிர்ப்பார் என்பது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சிரிக்கிறாராம். அப்போ இவர் வந்து மகன் வந்து தந்தைகிட்ட சொல்கிறாரு, உங்களை இந்த மாதிரி ஒரு வளையல் வந்து அவங்க அணிய சொல்கிறாங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டு நீங்கள் சீக்கிரமே இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சாமியாரை விடு, எனக்கு அப்படிலாம் ஆகாது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். ஆனால் அது சொல்லி ஒரு வாரத்திலே அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுது. போய் மருத்துவரை வந்து சந்திக்கிறாரு. உங்களுக்கு நீரிழிவு நோய் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் 6 வாரத்தில் இறந்துருவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. என்னடா அந்த சாமியார் சொன்னபடியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அந்த வலையில வந்து அவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சாமியார் மாமிச உணவை எப்பயுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என்னாலலாம் மாமிசம் சாப்பிடாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முகுந்தன் வந்து அவர் பையனையோ இல்லை அவரையோ சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சிறிது நாட்கள் கழித்ததுக்கு அப்புறமா டாக்டர் வந்து வர்றாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்களாம், உன் குருதேவர்கிட்ட சொல்லு, நான் மாமிசங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால தான் இவ்வளோ திடகாத்திரமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லு. உணவு விஷயத்தில் விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத கருத்துக்கள் என்னை பாதிக்கவில்லை அப்படின்னு நீ கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லணும். நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறத உனக்கு காட்டுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதற்கு அடுத்த நாளே இவர் இறந்து விட்டதாக அவர் மகன் வந்து ஓடி வந்து முகுந்தன் கிட்ட சொன்னதா குறிப்பிடுறாரு. குருதேவருடன் என்னுடைய விசித்திரமான அனுபவங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. முகுந்தனுக்கு எப்பயுமே அவரோட கல்லூரி நண்பர்களை வந்து ஆசிரமத்துக்கு அழைத்து வர்றது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம், ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேரை அழைச்சிட்டு வந்திருக்காராம். அதில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து சசி அப்படிங்கிற ஒருத்தர். இந்த சசியை வந்து குருதேவருக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதனால விடுமுறை நாட்களில் எப்பயுமே முகுந்தனும் சசியும் 2 பேருமே வந்து செராம்பூரில் தான் கழிப்பாங்க. அங்கே இருக்க இயற்கை அழகு, அமைதி, அதெல்லாமே 2 பேருக்குமே ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். குருதேவருக்கும் சசியை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது சசி கிட்ட வந்து குருதேவர் சொல்கிறாரா, நீ சீக்கிரமே உன்னோட நடவடிக்கைகள்லாம் திருத்திக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா 1 வருடத்தில் நீ பயங்கரமாக நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ சசி வந்து அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தராதது அவரோட பாவனையிலே தெரிஞ்சுதான். அப்போ ஸ்ரீ யுத்தேஸ்வர் வந்து பிரியமான தவிப்போட என் நண்பனை நோக்கினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முகுந்தன் தான் சாட்சி, நான் இன்னைக்கு உன்னை எச்சரிச்சிட்டேன், நீ வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா என்னை வந்து நாளைக்கு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சொன்னதா சொல்றாரு. சிறிது நாட்கள்லேயே குருதேவரோட வாக்கில் வந்து இவருக்கு நம்பிக்கை ஏற்படுது. அப்புறம் இவங்க கிட்ட திரும்பி வந்து, குருதேவா என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும், என்னோட வாழ்க்கையை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்னோட ஆத்மா விரும்பினாலும் என் மனோசக்தி பலவீனமாக இருக்கிறது, உலகத்தில் நீங்கள் ஒருவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அப்போ வந்து யுத்தேஸ்வரர் சொல்கிறாரு, நீ 2 கேரட் எடையுள்ள நீல கல்லையாவது அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அது உனக்கு பேருதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சசி என்ன சொல்கிறாருன்னா, அதை வாங்கக்கூடிய நிதி நிலைக்கு நான் வந்து இல்லை, நான் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கேன், அதனால என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். இப்போ யுத்தேஸ்வரர் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, 1 வருடத்தில் நீ 3 நீலக்கற்களை கொண்டு வருவ, அப்போ அந்த கற்கள் உனக்கு உபயோகப்படாது, இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலளிக்கிறாங்களாம். சசியை வந்து 1 வருடம் அவன் வந்து முகுந்தன் வந்து பார்க்கவே இல்லையா. 1 வருடம் கழித்ததுக்கப்புறமா சீடனோட வீட்டில் கல்கத்தாவில் முகுந்தனும் யுத்தேஸ்வரரும் தங்கியிருக்காங்க. அங்கே வந்து காலை 10 மணி வாக்கில் குருதேவரும் இவரும் முதல் மாடியில் அமர்ந்திருக்காங்களாம். அப்போ குருதேவர் வந்து கொஞ்சம் ஒரு விரைப்பான முகத்துக்கு திடீர்னு வர்றாரு. முன்கதவு வந்து திறக்கப்படும் ஓசையும் அந்த டைமில் கேட்குது. அப்போது யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம், இப்போ வரப்போகிறது சசி தான், 1 வருடம் ஆகிடுச்சு, அவனோட 2 நுரையீரல்களும் கெட்டுவிட்டன, என் புத்திமதியை அவன் வந்து கேட்கல, அவனை நான் வந்து பார்க்க விரும்பல, நீ அவனிடம் சொல்லி இங்கிருந்து அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வரர் சொல்கிறாரு. யுத்தேஸ்வரர் ரொம்ப கடுமையாக இதை சொன்னதுனால முகுந்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்ட்டு விரைவாக அவர் வந்து சசியை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக போகிறாரு. ஆனால் சசி வந்து
அதுக்குள்ளேயும் அந்த அறைக்கு வந்துடுறாரு. ஓ முகுந்தா, குருதேவரும் நீயும் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளுணர்வு வந்து சொன்னிச்சு. நான் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை தொந்தரவு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாராம். சசி வந்து அழுக ஆரம்பிச்சிடறாராம். 3 அழகான நீலக்கற்களை யுத்தேஸ்வரின் காலடியில் அப்படியே வைக்கிறானா. நீங்கள் என்னை குணப்படுத்த முடியும் என்பதை நான் அறிவேன், தயவு செஞ்சு என்னை வந்து குணப்படுத்துங்க, எந்த டாக்டரும் என்னை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, என்னோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாராம். உன் வாழ்க்கையை பற்றி இப்போ நீ கவலைப்படுறது ரொம்ப காலம் கடந்த ஒரு செயல். உன் கற்களை எடுத்துட்டு தயவு செஞ்சு போயிரு, அந்த கற்கள்னால இப்போ எந்த ஒரு உபயோகமும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம், நீ இந்த கற்களை கொண்டு போய் அந்த நகை கடைக்காரர்கிட்டே கொடுத்துரு, ஏன்னா இந்த கற்கள்னால இப்போ எந்த ஒரு பயனும் இல்லை, இது வந்து ஒரு வீண் செலவு. ஆனால் ஜோதிட வலை ஒன்று வாங்கி அணிந்துகொள், பயப்படாதே, இன்னும் சில வாரங்களில் நீ முழுமையாக குணமடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வர் வந்து சொன்னாராம். ஒரு கலங்கிய முகத்தோட சசி அந்த ஆசிரமத்தை விட்டு போனானா. அடுத்து பல வாரங்கள் கழித்து அவரை போய் முகுந்தன் போய் பார்க்குறாங்க. அப்போ மருத்துவர்கள்லாம் வந்து சொன்னாங்களாம், இந்த இரவை கூட இவர் தாண்ட மாட்டார் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அப்போ முகுந்தனுக்கு ரொம்ப கவலையாக இருந்துதான். குருதேவர் வந்து அவன் சரியாயிருவான்னு சொன்னாரே, ஏன் இன்னும் அவன் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே குருதேவரை பார்க்கறதுக்காக ஓடி வந்தானா. அப்போ குருதேவர் வந்து சொன்னாங்களா, ஏன் இங்கே வந்து என்னை தொந்தரவு செய்கிற, சசி குணமாகி விடுவான்னு நான் அன்னைக்கே சொன்னேனே, நீ அதை கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனால் அதீத மரியாதையுடன் தலைவணங்கி திரும்பி சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து குறிப்பிடுறாங்க. ஸ்ரீ யுத்தேஸ்வரர் எனக்கு விடை கொடுக்காமல் மௌனத்தில் ஆழ்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் மனது கேட்காம சசியை போய் அவர் வீட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு முகுந்தன் வர்றாங்க. அப்போ முகுந்தன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சசி வந்து எந்திரிச்சு உட்காந்து பால் வந்து குடிச்சிட்டு இருக்காராம். ஓ முகுந்தா, என்ன ஆச்சரியம், ஒரு அதிசயமான ஒரு விஷயம். 4 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த அறையில் குருதேவரின் வருகையை வந்து நான் உணர்ந்தேன். என் பயங்கரமான அறிகுறிகள் உடனே மறைஞ்சு போச்சு. அவருடைய அருளினால் தான் நான் முழுவதும் குணமாகி விட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். சில வாரங்களிலேயே சசி வந்து நன்கு சதை பிடிப்புடன் எப்போதையும் விட ஆரோக்கியத்துடன் காணப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் குணமடைஞ்சதுக்கு அப்புறமா குருதேவரை பார்க்க வரவே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ முகுந்தனை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது சசி வந்து சொன்னாராம், என்னோட முற்கால வாழ்க்கை முறையை பற்றி நான் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறேன், அதனால குருதேவரை பார்க்கறதுக்கே நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படிங்கிறத சொன்னாராம். கல்லூரியில் முகுந்தனோட 2 வருட படிப்பு வந்து முடியும் தருவாயில் இருந்திருக்கு. வகுப்பிற்கு அவர் போகிறது ரொம்ப அரிதான செயலாகவே இருந்திருக்கு. குடும்பத்தாரோடு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்ச நாள் அவர் வந்து போகிறதும் கொஞ்சம் படிக்கிறதும் வழக்கத்தில் வச்சுருந்துருக்காரு. அவரோட பரீட்சைகள் வந்து ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருந்தது. அவருக்கு ஒரு படப்படப்பை வந்து உருவாக்குச்சா, நம்மளால் வந்து பரீட்சையில் பாஸ் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது. ஸோ யுத்தேஸ்வர் வந்து பார்க்க போகிறாரு. அப்போ யுத்தேஸ்வர் வந்து சொன்னாராம், நீ முழு மனதோட உன் ஆன்மீக கடமையை வந்து செஞ்சுட்டு இருந்த, அதனால கல்லூரி படிப்பில் உன்னால் கவனம் செலுத்த முடியலை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தில் நன்றாக உழைத்து உன் புத்தகங்களை படி, நீ உன் கடும் சோதனையை தோல்வியுறாமல் கடந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்குறாரு. ஒரு நீண்ட நேர தியானம் வந்து அவருக்கு அவரோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப போதுமானதாக இருந்ததை சொல்கிறாங்க. ஒவ்வொரு புத்தகத்தையும் மனம் போன போக்கில் திறந்து அங்கே என்ன இருக்கோ அதை வந்து படிக்க ஆரம்பிச்சாராம். அந்த முறையில் அவர் படிக்கும்போது ஒரு நாளுக்கு 18 மணி நேரம் வந்து அவரால் படிக்க முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து ஒரு வாரமும் 18 மணி நேரங்கள் ஒரு நாளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் படிச்சிருக்காரு. அதிகப்படியாக எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் வந்து படிச்சிருந்திருக்காரு. எல்லா பரீட்சையிலையுமே அவர் வந்து தேரக்கூடிய அளவுக்கு அவர் வந்து படித்து பரீட்சை எழுதி பாஸும் ஆயிருக்காரு. இப்போ யுத்தேஸ்வரரை போய் பார்க்குறாரு. நான் எல்லா பரீட்சையிலையும் வெற்றி அடைஞ்சிட்டேன், என்னோட படிப்பு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாராம், உன் கல்கத்தா கல்வி இப்போது முடிந்து விட்டது. நீ உன்னுடைய கடைசி 2 வருட கல்லூரி படிப்பை தொடர்ந்து இங்கு செராம்பூரிலேயே படிக்க ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இல்லையே, இங்கே செராம்பூரில் வந்து படிக்கிறதுக்கான கல்லூரி இன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை, நான் இங்கே வந்து ஒரு கல்லூரி உருவாகிறதுக்கு நான் அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். ஒரு பெரிய கல்லூரிக்கிட்ட போய் அவங்களோட நன்கொடையை வாங்கி அவர் வந்து புதிதாக ஒரு கல்லூரியை வந்து இங்கே நிர்மாணிச்சிருக்காராம். ஸோ இது வந்து ரொம்ப ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா முகுந்தனுக்கு இருந்தது. ஏன்னா செராம்பூரிலே குருவின் பக்கத்திலேயே இருந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதா குறிப்பிட்டிருக்காரு. அத்தியாயம் 18. விந்தை புரியும் ஒரு முஸ்லீம். பல வருடங்களுக்கு முன்பு நீ இங்கே தங்கியிருக்கல, இந்த அறையில் ஒரு முஸ்லீம் முன் 4 அதிசயங்களை செய்து காண்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம். இப்போ அவர் எங்கே தங்கியிருக்காரு முகுந்தன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செராம்பூரில் கல்லூரியில் படிக்கிறதுக்காக ஒரு அறையை வந்து அவர் தேர்ந்தெடுத்து அங்கே தங்கியிருக்காரு.
அந்த முஸ்லீமோட பேர் வந்து அப்சல் கான் அப்படிங்கிறது. அவன் அசாதாரண சக்தியை சந்திக்க நேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்திகள்லாம் அவன் யார்கிட்ட இருந்து பெற்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து யோகியிடமிருந்து அவன் பெற்றிருக்கான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு நாள் யோகி வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தாகமா இருந்ததான். அப்ப இந்த சிறுவனை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஐயா, நான் ஒரு முஸ்லீம், நீங்க ஒரு ஹிந்து, நான் எப்படி என் கையால உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நீ உண்மையை பேசுவதனால எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. தெய்வீக தன்மையற்ற பிரிவினையை உண்டாக்கும் இந்த சமூக பிரிவுகளை வந்து நான் வந்து அவ்வளவா பின்பற்றுறது இல்லை. சீக்கிரம் எனக்கு தண்ணி கொண்டு வா, நீ வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்காதப்பா, நீ முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அப்சல் வந்து பக்தி கலந்த மரியாதையோட கீழ்ப்படிந்து அந்த யோகிக்கு அன்பான பார்வையை பரிசாக கிடைத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. உன்னிடம் முற்பிறவிகளின் நல்வினை இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கண்ணுக்கு புலப்படாத மண்டலங்களுக்குள் ஒன்றின் மீது உன் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு யோக வழிமுறையை நான் உனக்கு வந்து கற்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். சுயநலத்திற்கு அவைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பூர்வ ஜென்மங்களிலிருந்து கொண்டு வந்த சில அழிவு சக்திகளின் வித்துகளையும் உன்னிடம் நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிதான தீய காரியங்கள் என்னும் தண்ணீரை பாய்ச்சி அவ்வழி சக்திகளை மேலும் முளைவிட்டு வளர செய்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை வழங்கிட்டு அவர் வந்து அந்த யோக சக்தியை இவருக்கு கொடுக்குறாரு. ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த அச்சிறுவனுக்கு சிக்கலான யோக முறையை கற்பித்து விட்டு அந்த யோகி மறைந்து விட்டார். இந்த அப்சல் அப்படிங்கிற அந்த ஆள் வந்து தன் யோக முறைகளை 20 ஆண்டுகள் உண்மையோட பின்பற்றி வந்தானா. அதிசய ஜாலங்களை பரவலாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய உடலற்ற ஆவி ஒன்று அவனோடவே இருக்குமா, அது யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆவி வந்து இவன் என்ன சொல்றானோ அதை இவனுக்காக செய்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 20 வருடம் கழித்து இவன் என்ன பண்ணானா, ஒரு செருக்கோட தன் குருவோட எச்சரிக்கையை வந்து அலட்சியம் செய்துட்டு அந்த சக்தியெல்லாம் துஷ்பிரயோகம் செய்ய தொடங்குறான். அவன் வந்து கைகளால் எந்த பொருளை தொட்டாலும் திரும்ப வைத்தாலும் அது சுவடே இல்லாமல் மறையக்கூடிய ஒரு அதிசயத்தை வந்து அவன் செய்கிறான். இதோட பின் விளைவுகள் அந்த முஸ்லீமை எங்கும் வேண்டாத விருந்தாளியாக எல்லா இடத்துலையும் ஆக்கியிருக்கு. அவன் அவ்வப்போது கல்கத்தாவில் உள்ள பெரிய நகை கடைகளுக்கு உள்ள போவானா, நகை வாங்குவன் போல உள்ள போயிட்டு சில நகைகளை தொட்டு பார்ப்பானா. தொட்டு பார்த்துட்டு திருப்பி அந்த இடத்துல வச்சுட்டு அவன் அந்த கடையை விட்டு வந்துருவானா. அவன் மறைந்த சில நொடிகளிலேயே அந்த நகைகள்லாம் வந்து காணாம போயிருமா. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ முகுந்தன் தங்கியிருக்கக்கூடிய அறையோட சொந்தக்காரருக்கு இந்த அப்சல் கான் வந்து ரொம்ப பழக்கமான ஒருத்தனாக இருக்கான். உன்னோட சக்தியெல்லாம் எங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய நண்பர்கள் வந்து கூடியிருக்காங்க. மொத்தம் ஒரு 20 பேர் வந்து அங்கே இருக்காங்க. யுத்தேஸ்வரருக்கு இவனை பற்றி முன்னாடியே தெரிஞ்சதுனால எதுக்கு வீண் வம்புன்னு சொல்லிட்டு நகைகளோ விலை மதிப்பற்ற பொருட்களையோ அவரோட எடுத்துகிட்டு போகலையாம். இதை வந்து அவன் நல்லா பார்த்ததுனால அந்த முஸ்லீம் என்ன பண்ணானா, உன் கைகள் வந்து ரொம்ப வலுவுள்ளவையாக இருக்குது, அதனால நீ கீழே தோட்டத்துக்கு போ, தோட்டத்துக்கு போயிட்டு மழுமழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்துக்கோ. கல்லை எடுத்துட்டு உன் பேரை வந்து அதில் எழுதிட்டு உன்னால் முடிந்த வரைக்கும் கங்கையில் தூக்கி எறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பானையில் கங்கை நீரை நிரப்பி வீட்டின் முன்னால் வை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஹஜ்ரத் கிட்ட சொல்லி அந்த கல்லை பானையில் போடு அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே நீ எடுத்துகிட்டு வந்த பானை இல்லையா, அந்த பானையை உள்ளே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த பானையை உள்ளே எடுத்துகிட்டு வந்த உடனே கையை விட்டு பார்த்தா இவன் வந்து கங்கையில் தூக்கி எறிஞ்சார் இல்லையா யுத்தேஸ்வரர், அந்த கல், இவரோட பெயர் எழுதப்பட்ட அந்த கல் அந்த பானைக்குள்ளேருந்து வந்ததான். அதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 20 பேரில் இவரோட நண்பரான ஒருத்தர் வந்து தங்க கடிகாரமும் சங்கிலியும் அணிந்திருந்தாராம். இதை பார்த்த உடனே அவன் வந்து அந்த கை கடிகாரத்தையும் சங்கிலியும் தொட்டு பார்த்தானா. தொட்டு பார்த்த உடனே அது வந்து மறைந்துருச்சான். மறைஞ்ச உடனே இவன் ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிட்டானா. தயவு செஞ்சு எனக்கு அதை எடுத்து கொடுத்துருங்க, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். அது வந்து என்னோட பரம்பரை சொத்து, எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத உடனே அவன் சொன்னானா, உங்கள் வீட்டில் ஒரு இரும்பு பெட்டியில் 500 ரூபாய் வச்சிருக்கையில் அதை நீ எடுத்துட்டு வா, உன்னுடைய கடிகாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இவன் உடனே ஓடி போய் 500 ரூபாய் நோட்டை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தானா. கொடுத்த உடனே ஒரு மேம்பாலம் ஒன்று இருக்கும், அந்த மேம்பாலத்துக்கு கீழே உன்னுடைய கடிகாரம் இருக்க எடுத்துக்கோ அப்படின்றத சொன்னாராம். அதுக்கு அடுத்த வித்தையா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எந்த பானம் வேணும்னு கேளுங்க, உடனே வந்து ஹஜ்ரத் அதை உங்களுக்காக கொண்டு வருவான் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அதே மாதிரி ஹஜ்ரத் கிட்ட இவன் வந்து இவங்க கேட்ட பானங்களை எல்லாம் கொண்டு வர சொன்னானா. அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே கொண்டு வர சொன்னாங்களாம். அது எல்லாமே தங்கத்தட்டில் தங்க குவளையில் வந்ததா சொல்றாங்க. இவங்க எல்லாம் வயிறார எல்லாத்தையும் சாப்பிட்றாங்களாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அறையை விட்டு வெளில வந்தோடனே கடன்னு என்னமோ சவுண்டு கிடைச்சு அந்த சாமான்லாம் உருளுற மாதிரி. அதுக்கப்புறம் போய் அறையில் பார்த்தா ஒரு சாமானுமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க.
அப்போ முகுந்தனுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுதான். உடனே குருஜியை வந்து அவர் சொல்கிறத தடுத்து நிறுத்தி கேட்டானா, இந்த தங்கத்தெல்லாம் தட்டு இந்த தங்க குவளையெல்லாம் இவனாலேயே கொண்டு வரும்போது எதுக்காக இந்த தங்கத்தெல்லாம் போய் நகை கடையில் அவன் போய் அவன் திருடுறான், அவனே அதுக்கு தேவையான நகைகளை எல்லாம் உருவாக்கிக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்டாராம். அதற்கு யுத்தேஸ்வரர் வந்து சொன்னாராம், அந்த பக்கிரி ஆன்மீக துறையில் அதிகமாக முன்னேறி இருக்கவில்லை, அதனால ஒரு குறிப்பிட்ட யோக முறையில் அவனுக்கு இருந்த திறமையானது எந்த விருப்பத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூட்சம வெளியில் அவனை பிரவேசிக்க செய்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஜ்ரத் என்ற சூட்சம வாசியின் மூலமாக அண்ட வெளியில் உள்ள எந்த பொருட்களின் அணுக்களையும் தன் சக்தி வாய்ந்த மனவெளியினால் அந்த முஸ்லிம் வரவழைக்க முடிந்தது. ஆனால் அவ்வாறு சூட்சமமாக வரவழைக்கப்பட்ட பொருட்கள் அவற்றின் அமைப்பு முறை நிரந்தரமானவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவைகளை நாள்பட வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னும் யுத்தேஸ்வரர் வந்து சொல்றாரு. அதனால இந்த முஸ்லீம் என்ன பண்ணுவானா, உலக செல்வத்தின் மீது இன்னும் மிகுந்த ஆசை வைத்திருந்தான். செல்வத்தை சம்பாதிப்பது மிகவும் கடினமாக இருந்ததால் அவற்றை எல்லாம் அவன் களவாட தொடங்கினான் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் குருதேவர் வந்து தொடர்ந்தாராம், கடவுளை அறிந்த மனிதன் இல்லை அவன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான முனிவர்களால் நிரந்தரமானதும் நன்மையை கொடுப்பதுமான அதிசயங்களை நடத்த முடியும். ஏனெனில் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடன் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அப்சல் வந்து மரணத்திற்கு முன்னால் மனிதர்கள் நுழைய முடியாத சூட்சும பிரவேசத்திற்குள் ஊடுருவக்கூடிய அசாதாரண சக்தி படைத்த வெறும் சாதாரண மனிதன்தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இப்பொழுது புரிகிறது, அந்த மறு உலகம் சில வசீகரமான விஷயங்களை உடையது போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து சொல்றாங்க. அதற்கப்புறம் குருதேவர் வந்து சொல்றாரு, அதற்கப்புறம் நான் அப்சலை பார்க்கவே இல்லை. ஆனால் சில வருடங்கள் கழித்து எனது நண்பன் அந்த முஸ்லிம் தன் குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட செய்தி பிரசுரமாயிருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் வந்து சொல்றாரு. இந்த செய்தித்தாளில் அப்சல் வந்து சொல்லியிருக்கான், கடவுளின் அருளாலும் என் குரு மூலமாகவும் எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான திறன்களை நான் வருடக்கணக்கில் தவறான வழியில் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு மனிதனாக வந்து மாறிட்டேன். இறுதியில் என் கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய நாளும் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சமீபத்தில் கல்கத்தாவிற்கு வெளியே ஒரு தெருவில் வந்து ஒரு முதியவரை வந்து இவர் சந்திக்கிறாரு. அவர் தங்கம் போன்ற ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு மிகுந்த வேதனையோடு நொண்டியபடி நடந்துட்டு இருக்காராம். அப்போ இந்த முஸ்லீம் வந்து அதை பார்த்துட்டு, உன் கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். என் கையில் வந்து ஒரு தங்க கட்டி தான்ப்பா வச்சுருக்கேன், என்னோட நொண்டிக்காலை நீ தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுப்பா, இந்த தங்க கட்டியே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தங்க கட்டியை உனக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். இந்த அப்சல் கான் வந்து என்ன பண்ணாராம், அவர் வச்சுருந்த அந்த தங்கத்தை தொட்டுட்டு அவன் ஒன்றுமே செய்யாமல் அவன் பாடு நடந்து போயிட்டாராம். ஆனால் அந்த தங்கக்கட்டி மறையவே இல்லையா, இவர்கிட்டே தான் இருந்ததான். அப்போ வந்து உரத்த குரலில் அந்த முதியவர் வந்து பேசினாராம், உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நான் பேச்சற்று பிரமித்து நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபக்சல் வந்து கூறியிருக்கான். வெகு காலத்திற்கு முன்பு எனக்கு யோக முறையை உபதேசித்த முனிவர் தான் அச்சமயம் முதியவர் போல என் முன்னாடி தோற்றமளித்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அந்த குரு வந்து சொன்னாராம், நீ உன் சக்தியை துன்பப்படும் மனித குலத்திற்கு உபயோகப்படுத்துவாய் அப்படின்னு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனேன். ஆனால் நீ ஒரு திருடனை போல வேட்டையாடி இரையாக உபயோகப்படுத்தியதை என் கண்ணாலேயே காண்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். நான் உன் அபூர்வ சக்திகளை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன், அஜ்ரத் உன்னிடமிருந்து விடுபட்டு சென்று விடுவான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த அப்சல் கான் வந்து ரொம்ப வேதனையோட அஜ்ரத்தை வந்து கூப்பிட்டானா. ஆனால் முதல் தடவையாக அஜ்ரத் அவன் கூப்பிட்டு அவன் வரவே இல்லையாம். அப்போது அந்த அப்சல் கானோட மனதில் ஒரு கருந்திரை திடீரென விலகியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. நான் என் வாழ்க்கையின் தெய்வீக நிந்தனையினால் விளைந்த அவலத்தை தெளிவாக கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் குருதேவா, என் நீண்ட கால மாயையை விளந்தருளியதற்கு நான் தங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் அவர் காலடியில் விழுந்து விசும்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் உலக ஆசைகளை விட்டொழிப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன். மலைச்சாரல்களுக்கு சென்று தனிமையில் கடவுள் மீது தியானம் செய்து என் தீய கடந்த காலத்திற்கான பாவத்தை எல்லாம் முயல்வேன் அப்படின்னு வந்து சொல்றாராம். இவர் வந்து மனமுருகி மன்னிப்பு கேட்கும்போது, தற்போது நீ செய்த குற்றத்தை அறிந்து வருந்துவதால் உனக்கு ஒரு வரம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனது மற்ற சக்திகள் இப்பொழுது போய்விட்டன. ஆனால் உணவோ உடையோ தேவையெனில் எப்பொழுதும் அஜ்ரத்தை வெற்றிகரமாக அழைத்து அவைகளை கொண்டு வர செய்யலாம். தனிமையான மலைச்சாரல்களில் முழு மனதுடன் கடவுளை அறிவதில் உன்னை ஈடுபடுத்திக்கொள். தேவர் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் செஞ்ச எல்லா தப்புக்கும் புண்ணியம் தேடும் வகையில நல்ல காரியங்கள் செய்ததாகவும் மலை குகைகளுக்கு போய் கண்ணீருடன் கடந்த காலத்தை நினைவூட்டும் எண்ணங்களுடன் விடப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அத்தியாயம் 18 முடிவடைகிறது. அத்தியாயம் 19. கல்கத்தாவில் உள்ள என் குரு செராம்பூரில் தோன்றுகிறார்.
முகுந்தனோட அரை தோழனா திஜேன் பாபு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்பயுமே வந்து இருமை கொள்கை இருக்கு. சில டைம் அவர் ஒரு நாத்திகவாதி மாதிரி பேசுவார். சில நேரங்களில் வந்து கடவுள் இருக்காரு, ஆத்மா அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஆன்மாவை நம்ம வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்மளோட மெய்யான குறிக்கோளை நம்ம இழந்து விடுபவர்களாகி விடுவோம் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. முகுந்தனும் அவருக்கு தெரிந்த சில விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அது வந்து திஜேன் பாபுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால அவர் சொல்லுவார், என்னோட குருதேவரான யுத்தேஸ்வரரை வந்து நீ வந்து பாரு, அவரோட வார்த்தைகள் வந்து உனக்கு ஒரு நல்ல தெளிவை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அதனால இவங்க 2 பேரும் அவங்களோட கல்லூரி நேரம் முடிந்ததுக்கு அப்புறமா தினமுமே யுத்தேஸ்வரரை பார்க்குறதுக்கு அவரோட ஆசிரமத்துக்கு வருவாங்களாம். அவங்க நடந்து வரும்போது யுத்தேஸ்வரர் அவரோட முதல் மாடியிலிருந்து பால்கனியிலேருந்து அவங்களுக்கு கை காட்டி அவர்களை வந்து அழைப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. திஜேன் பாபுவுக்கு யுத்தேஸ்வரரோட வார்த்தைகளை கேட்கும்போது அந்த கிரியா யோகத்தை அவர் வந்து உபதேசித்தார். அதெல்லாம் அவர் வந்து கேட்டதுக்கு அப்புறமா கடவுள்னா என்ன, மெய்ப்பொருள்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவரோட பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால திஜேன் பாபு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முகுந்தனோட சேர்ந்து ஆசிரமத்திற்கு வர்றதை ஒரு வழக்கமாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு நாள் மதியம் ஆசிரமத்திற்கு குருதேவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஜேன் பாபுவும் முகுந்தனும் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஆசிரமத்தோட என்ட்ரன்ஸில் கண்ணாய் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வந்து சொல்கிறான், இன்னைக்கு குரு வந்து இங்கே இல்லை, அவங்க வந்து கல்கத்தாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏமாற்றமாயிடுது. குருவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம், அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து குருதேவரிடமிருந்து முகுந்தனுக்கு ஒரு அஞ்சல் அட்டை வந்து வருது. அந்த அஞ்சல் அட்டையில் நான் புதன்கிழமை காலை கல்கத்தாவிலிருந்து புறப்படுவேன், நீயும் திஜேனும் செராம்பூர் ரயில் நிலையத்தில் 9 மணிக்கு என்ன வந்து சந்திங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ரயில் வந்து 9 மணிக்கு தான் அங்கே வந்து வரும், அந்த டைமில் வந்து பாருங்க அப்படிங்கிறத அதில் எழுதியிருந்தார். புதன்கிழமை காலையில் ஒரு 8:30 மணி அளவில் யுத்தேஸ்வரிடமிருந்து முகுந்தனோட மனதில் ஒரு தொலையுணர்வு செய்தி வந்து ஆழ்ந்து பழிச்சிட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப தாமதமாகிடுச்சு, அதனால 9 மணி வண்டியில் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. இது ஒரு உள்ளுணர்வாக அவருக்கு வந்து ஏற்படுது. அப்போ திஜேன் கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லை குருதேவர் வந்து இப்போது அந்த ரயில் வண்டியில் வர்ற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் திஜேன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்காக உடையெல்லாம் மாற்றிட்டு அவரை வந்து ரெடி ஆகிட்டானா. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, உன்னோட உள்ளுணர்வும் நீயும், நான்லாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் குருதேவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அவங்க போயிட்டாங்க. திஜேன் வந்து சொன்னது கேட்காம அவர் வந்து கிளம்பிட்டாரு. ஆனால் இந்த உள்ளுணர்வு வந்து அவருக்கு ரொம்ப பிரகாசமாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து குரு தான் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆழமாக வந்து நம்புறாரு. சரி, அவனையும் தடுக்க முடியல, அவன் போகிறபடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அவர் வந்து திஜேன் பாபு வந்து கதவை படார்னு சாத்திட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அறை வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததான். சரி, நம்ம வந்து அந்த ஜன்னல் பக்கமாக கொஞ்சமாக வெளிச்சம் வந்ததான், அந்த இடத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகிறாங்க. அந்த ஜன்னல் வழியிலேருந்து ஒரு மந்தமான சூரிய வெளிச்சம் தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒளியோட அந்த ஜன்னல்லேருந்து ஒரு வெளிச்சம் வந்து வர்றதை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சுதான். கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகாசமான ஒளியில் குருதேவரை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. முகுந்தனுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. எப்பெல்லாம் முகுந்தன் வந்து குருதேவரை பார்க்குறாரோ பார்க்கும்போதெல்லாம் அவரோட காலடியில் அவங்களோட பாதங்களை தொட்டு வணங்குறத ஒரு வழக்கமாக வந்து வச்சுருக்காரு. அதே மாதிரியே அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறாராம். அவரோட காலணியை கூட அவரால் நல்லா பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்கிறாரு. அவர் காலணியை தான் அவர் வந்து தொட்டிருக்காரு, தொட்டு வணங்குறாரு. அப்போ குருதேவர் வந்து சொல்கிறாராம், என் தொலையுணர்வு செய்தியை நீ பெற்றதை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குருதேவரோட குரல் வந்து ரொம்ப சாந்தமாக ஒலித்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்கத்தாவில் என் வேலையை இப்பொழுது முடித்து விட்டேன், செராம்பூரில் 10 மணி வண்டியில் நான் வந்து சேர்வேன் அப்படிங்கிற செய்தியை வந்து அவர் சொல்கிறாரு. முகுந்தனுக்கு ஒன்றுமே தோணலையா, இது வந்து உண்மையான உருவமா இல்லை மாய உருவமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தாராம். அப்போ குருதேவர் வந்து சொல்கிறாரு, இது மாய உருவம் இல்லை, ரத்தமும் சதையும் கூடிய என் உருவம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமியில் அபூர்வமாகவே தெரிந்திருக்கும் இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தெய்வீக கட்டளை வந்து வந்தது. அதனால தான் நான் வந்து உன் முன்னாடி தோன்றி நான் உனக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரயில் நிலையத்தில் என்னை நீ சந்திக்கிறதுக்கு 10 மணிக்கு வருவேல்ல, அப்போ வரும்போது அப்போ நான் இப்போ உடுத்திருக்கேன் இல்லையா, அதே உடையை தான் நான் வந்து உடுத்திருப்பேன். என் முன்னால் ஒரு சக பயணியாக சிறுவன் ஒருவன் இருக்கான், அவன் வெள்ளி கூஜாவை வச்சிட்ருக்கான். நான் நடந்து வரும்போது அவன் என் கூட வருவான். அதை நீ பார்க்கும்போது இது ஒரு மாய உருவம் இல்லை, இது உன்னோட உள்ளுணர்வு இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. இது நிஜமாகவே நடக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்தி உனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் குரு வந்து அவருக்கு ஆசி வழங்குறாரு. அவர் ஆசி வழங்கும் போது எப்பயுமே
அவங்களோட தலையில் வந்து கை வச்ச மெல்லிய குரலில் ஆசீர்வாதம் வழங்குவாராம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வழங்கும் போது ஒரு குமுறல் போன்ற ஒரு ஒலி கேட்குதான். அப்போ ஊடுருவும் ஒளியினுள் அவருடைய உடல் வந்து மெதுவாக கரையிற மாதிரி அவர் வந்து உணர்ந்தாராம். முதலில் அவரோட பாதங்கள், கால்கள் அதெல்லாம் வந்து மறைதான். அதுக்கப்புறம் அவரோட நடு உடல், தலை அதெல்லாமே வந்து ஒரு காகித சுருளை வந்து சுருட்டணும் அப்படின்னா அது எப்படி வந்து சுருண்டு மறைந்து போகுமோ அந்த மாதிரி வந்து மறைந்தார் அப்படின்றாங்க. கடைசி வரையில் அவரோட தலை இருக்கு இல்லையா, முகுந்தனோட தலையில் அவர் வந்து கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அந்த விரல்களோட உணர்வை வந்து அவரால் உணர முடிஞ்சது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அறையில் இருந்த ஒரு பேரொளி வந்து மங்கியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்புறம் திஜேன் வந்து ரொம்ப ஏமாற்றமான முகத்தோடு வந்து அந்த அறைக்கு வராராம். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது குருதேவர் 9 மணி வண்டியிலையும் இல்லை, 9:30 மணி வண்டியிலையும் இல்லை, சாரி நீ சொன்னதை வந்து நான் உணராமல் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாராம். பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையும் அவருக்கு வந்து ஒரு அரை மயக்க நிலையிலே இருக்காராம். இது குருதேவர் வந்தாரா, அவர் வந்து இந்த மாதிரி சொன்னாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் அப்படியே இருந்துட்டு இருக்காரு. அப்போ இவன் திஜேன் வந்து சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் உறுதி வந்து அவருக்கு ஏற்படுது. சரி வா, குருதேவர் 10 மணிக்கு தான் வருவதா சொல்லியிருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாராம். எனக்கு குருதேவரோட உருவமே வந்து வந்தது, அந்த ஒரு பேரொளியில் அவர் வந்து தோன்றினார் அப்படிலாம் சொல்லும்போது நீ முன்னாடி சொன்னதை நம்புகிறேன், நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறத என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு திஜேன் சொல்கிறான். அதை அவன் சொல்கிறத ஆட்சேபனை பண்ணுறான். அதுக்கப்புறமா சரி வா, நம்ம வந்து 10 மணியில் வண்டியில் வருவாருன்னு சொல்கிறேன் இல்லையா, நம்ம போய் பார்ப்போம், ஏதோ ஒரு சிறுவன் வந்து வெள்ளி கூஜாலாம் எடுத்துகிட்டு வருவாங்கிற, அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமான மனநிலையிலே திஜேன் வந்து முகுந்தனை கூட்டிகிட்டு திரும்பி ரயில் நிலையத்துக்கு போகிறாங்க. ரயில் நிலையத்துக்கு போய் அந்த வண்டிக்காக காத்திருக்காங்க. அந்த வண்டி வந்ததும் இவன் வந்து அந்த பேரொளியில் எப்படி குருதேவரை பார்த்தாரோ அதே உடையில குருதேவர் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாராம். அவருக்கு முன்னாடி ஒரு சிறுவன் வெள்ளி கூஜாவை தூக்கிக்கிட்டு அவனும் மெதுவாக நடந்து வரதை பார்த்தாங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இந்த அனுபவத்தை அவர் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அத்தியாயம் 20. நாங்கள் காஷ்மீருக்கு செல்லவில்லை. முகுந்தன் வந்து அவரோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, குருதேவரையும் மற்றும் என்னோட 4 நண்பர்களையும் அழைத்து கொண்டு இமயமலை அடிவாரத்திற்கு கோடை விடுமுறைக்காக போகலான் இருக்கேன். அதனால எனக்கு 6 ரயில்வே அனுமதி சீட்டுகளை வாங்கி கொடுங்க, அது போக செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாராம். முகுந்தன் சொல்கிறத கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருதான். ஏன் அப்படின்னா இதே மாதிரியே 3 முறை முகுந்தன் கேட்டிருக்காரு, காஷ்மீருக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, பயணச்சீட்டு வந்து எனக்கு கொடுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அவர் வந்து போனதே கிடையாதான். அதனால அவர் வந்து சொல்கிறானா, இந்த தடவையும் நீ போகிறதில்ல, எதுக்காக சும்மா என்கிட்ட வந்து போய் சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்களாம். அப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சான். இல்லை, இந்த தடவை கண்டிப்பாக காஷ்மீருக்கு நம்ம போயே ஆகணும், குருதேவர் வராரோ இல்லையோ நம்ம நண்பர்களை கூட்டிகிட்டு நம்ம கண்டிப்பாக போகணும், அப்பா நம்மளை இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, இந்த தடவை போயே ஆறோம் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து மனசில் நினச்சிக்கிறாராம். அடுத்த நாள் காலை முகுந்தனோட அப்பா 6 அனுமதி சீட்டுகளை அவர் கையில் கொடுத்துட்டு ஒரு கட்டு 10 ரூபாய் நோட்டுகளையும் அவர் கையில் வந்து கொடுக்குறாராம். அவர் முகத்தில் வந்து ஒரு கேலியான ஒரு சிரிப்பு வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து எழுதியிருக்காங்க. அப்பா கிட்ட வந்து எல்லாம் அந்த பயணச்சீட்டுகள், ரூபாய் நோட்டுகள்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா யுத்தேஸ்வரர் கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். யுத்தேஸ்வர் வந்து வர்றேன் வரல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியையும் வந்து சொல்லாமல் சும்மா புன்னகை மட்டும் செய்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் ரொம்ப சின்ன சீடனான கனாய் அப்படிங்கிற அந்த சிறுவனையும் வரும்படி அழைத்திருக்காரு. அப்புறம் முகுந்தன் வந்து அது போக 2 பேர்கள்கிட்டையும் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாங்க. வர்ற திங்கட்கிழமை வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவெடுத்துறாங்க. சனி ஞாயிறு ரொம்ப ஜாலியாக அவங்க வீட்டில் வந்து இருக்காரு, நம்ம வந்து போக போகிறோம் விடுமுறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. திங்கட்கிழமை காலை வந்து விடிகாலையிலே எந்திரிச்சு இவங்க வந்து செராம்பூரில் உள்ள ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு ராஜேந்திராவை வந்து வழியிலே பார்க்குறாங்க. அவரோட நண்பர், அவர் வந்து காஷ்மீருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, குருதேவர் இன்னும் எதுவும் சொல்லலை, குருதேவர் வழக்கம் போல் நடைப்பயிற்சிக்காக அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போவே முகுந்தனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவர் வரமாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து மனதில் தோன்றுது. அதே மாதிரியே அந்த சிறுவன் இருக்கான் இல்லையா, கனாய் அப்படிங்கிற சிறுவனும் வரமாட்டான். ஏன்னா குருதேவர் வந்தால் தான் அந்த சிறுவனும் வருவான், குருதேவர் அப்போ தான் அனுமதியும் வழங்குவார். அதனால இவங்க 2 பேரும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. குருதேவர் வரல அப்படின்னா கூட
நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் வந்து ஒத்துக்கிட்டான். ஆனால் சாமான்கள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணுமே அப்படின்னு மனசில் தோணுது. அந்த டைமில் பிகாரியை பற்றி ஒரு யோசனை ஏற்படுது. ஏன்னா பிகாரி வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு காசே தரலைனா கூட பரவாயில்ல, நான் சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்குறேன், என்ன நீ வந்து காஷ்மீருக்கு கூட்டிகிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதனால நம்ம இந்த தடவை பிகாரியை கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக முகுந்தன் வந்து போகிறாரு. போகிற வழியில் குருதேவரை வந்து பார்த்துட்றான். குருதேவரை பார்த்தோன்னே முகுந்தன் வந்து குருதேவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு குருதேவர் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கார். அப்போ சரி இவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டு பிகாரியை நம்ம பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிகாரியை பார்க்க போகிறாரு. அப்போ குருதேவர் வந்து தடுத்து நிறுத்தி சொல்கிறாங்க, இல்லை நீ கூப்பிட்டேனாலும் அவன் வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர்கிட்ட ரொம்ப ஆவேசமாக சொல்லிட்டு பிகாரியை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. இவர் வந்து பிகாரிகிட்ட கேட்குறாரு. அவர் இல்லைப்பா, நான் இன்னொரு வேலையாக இங்கே இருக்கேன், என்னால் இந்த தடவை வரவே முடியாது, நீ தயவு செஞ்சு போயிட்டு வா, இந்த தடவை என்னால் வர முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. குருதேவர் அப்போவே சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே வராங்க. குருதேவர் வந்து சொல்கிறாரு, என்ன உன்னோட திட்டம் வந்து வீணாயிடுச்சு போலே, இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். முகுந்தனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு, இவருக்குமே வந்து போகணுங்கிற அந்த முனைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதுக்காக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம அடி பண்ணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ குருதேவர்கிட்ட சொல்கிறாரு, சித்தப்பாவோட வேலைக்காரனாக இருக்கக்கூடிய லால்தாரி அப்படிங்கிறவரை என்னோட அழைத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். அதனால நான் எங்கள் சித்தப்பா கிட்ட போய் அவரை அனுப்பிவிடும்படி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ குருதேவர் வந்து சொல்கிறாரு, ஓ அப்படியா, சரி நீ போய் உங்கள் சித்தப்பாவை போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே சிரித்தபடி யுத்தேஸ்வர் வந்து சொன்னாராம். ஆனால் எனக்கு என்னவோ நீ அங்கே போகிறதுனாலையும் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படும்னு எனக்கு தோணலைப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. குருதேவர் வேற இப்படி சொல்கிறாரே, ஒரு வேளை சித்தப்பா அனுப்ப மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இவர் வந்து போகிறாராம். சித்தப்பாவோட பேர் வந்து சாரதா கோஷ். அவர் வந்து ஒரு அரசு தரப்பு வக்கீலாக வந்து வேலை பார்க்குறாங்க. அவர் வேலை பார்க்கக்கூடிய நீதிமன்றத்துக்கே அவங்க வந்து போகிறாங்களாம். போனோடனே இவரை முகுந்தனை பார்த்தோன்னே ரொம்ப பிரியத்தோடு வரவேற்கிறாராம். நான் வந்து சில நண்பர்களோட காஷ்மீருக்கு போகலான்னு இருக்கேன், பல வருடங்களாக இமாலய பயணத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன், அதனால் நான் போகலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். சொன்னோடனே சித்தப்பா சொன்னாங்களாம், ரொம்ப சந்தோஷம் முகுந்தா, நீ நல்லா போயிட்டு வா, உன் பயணம் வந்து சௌகரியமாக இருக்கிறதுக்கு எந்த வகையிலையாவது நான் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். சித்தப்பா வாயிலேருந்து இவ்வளோ அன்பான சொற்கள் வரதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப தைரியமாக நம்ம கண்டிப்பாக நமக்கு உதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவர் வந்து கேட்குறாரா, அன்புள்ள சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் உங்களோட வேலைக்காரனாகிய லால்தாரியை கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். முகுந்தனோட சொற்களை கேட்டோன்னே அவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். சித்தப்பா வந்து அவங்க நாற்காலியிலேருந்து அப்படி படார்னு எந்திரிச்சாராம். எந்திரிச்சு மேஜை மேலே இருந்த காகிதங்களை எல்லாம் நாலா பக்கமும் வீசி அடிச்சாராம். அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துனாரா, சுயநலக்காரனே, உனக்கு வந்து நீ சந்தோஷமாக ஊர் போகணும், சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் வேலைக்காரனை உனக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்ன யார் கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துனாராம். அதுக்கப்புறமா அவங்க சித்தப்பா இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாராம். சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து வந்துட்டாராம். அப்போவே குருதேவர் சொன்னதையும் அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு, இப்படி தானே குருவும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்திற்கு ரொம்ப முகம் வந்து தொங்கிய முகத்தோடு அவர் வந்து ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறாரு. அங்கே என் நண்பர்கள் வந்து ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா முகுந்தன் வந்துட்டான், பயணச்சீட்டுகள் ரெடி, நம்ம வந்து காசும் வச்சுருக்கோம், நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. குதிரை வண்டிக்கும் சொல்லியாச்சு, இனி குதிரை வண்டி வந்த உடனே ரயில் நிலையத்துக்கு போயிட்டு ரயில் ஏற வேண்டியது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ஆசிரமத்தில். முகுந்தனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குருதேவரோட நடவடிக்கையோட பின்னணி என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு திடமான ஒரு காரணம் ஒன்று இருக்கணும், இல்லைன்னா குருதேவர் எதற்காக நான் காஷ்மீருக்கு போகிற அந்த பயணத்தை தடை செய்யணும், அவர் ஏன் என்னோட வராமல் இருக்கணும், இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. ஆனாலும் தன்னோட விருப்பம் நிறைவேறலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மன வருத்தமும் அவருக்கு வந்து ஏற்பட்டதான். முகுந்தன் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு குருதேவர் வந்து சொல்கிறாராம், நீ இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்க மாட்டியா முகுந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். முகுந்தன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே குருவை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ குருவே வந்து சொல்கிறாங்களாம், ராஜேந்திராவையும் மற்றவர்களையும் நீ சீக்கிரமாக கல்கத்தாவுக்கு போக சொல்லு, அங்கே கல்கத்தாவில் உனக்காக காத்துட்டு இருக்கட்டும், கல்கத்தாவிலேருந்து காஷ்மீருக்கு புறப்படும் கடைசி மாலை ரயிலை நீங்கள் எல்லாரும் பிடித்து காஷ்மீருக்கு போங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். குருதேவர் வந்து கொஞ்ச நேரம் என் கூட இருக்க மாட்டியா முகுந்தான்னு கேட்ட அந்த சொற்கள் வந்து அவர் மனசை வந்து ரொம்ப ஆழமாக ஒரு பதிந்த மாதிரி இருந்ததான். உங்கள் கூட நான் கண்டிப்பாக இருப்பேன், உங்களை விட்டு போகிறதுல எனக்கும் மனசில்லை குரு அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து சொன்னாராம். அவர் சொன்ன மாதிரி
குதிரை வண்டி வந்து ஏற்பாடு பண்ணி அவர்கள் நண்பர்களை எல்லாம் அனுப்பிச்சி விட்டாரு. கல்கத்தாவில் போய் அவங்க கடைசி ரயிலுக்காக, கடைசி காஷ்மீர் ரயிலுக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராஜேந்திரனும் அவர்கள் நண்பர்களும் கிளம்புனதுக்கப்புறமா குருதேவரோட காலடியிலேயே கனாயும் முகுந்தனும் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்களாம். எவ்வளவு நேரம் போனதுன்னே தெரியல, அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குருதேவர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவரோட அறைக்கு அவங்க வந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது கனாய் முகுந்தனுக்கு உணவளி, அவன் வந்து ரயில் வண்டி பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதனால அவனுக்கு உணவளி அப்படின்றத சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. திடீர்னு முகுந்தனுக்கு கடுமையான வயிற்று வலி வந்து ஏற்பட்டதான், வாந்தி வருதான், ஒரு மாதிரி ஒரு தலை சுற்றல் போன்ற ஒரு உணர்வு ஏற்படுதான். அவரால் எந்திரிச்சு நிற்க கூட முடியலையா. அந்த நிலை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு கொடுமையான நரகத்திற்குள்ள என்னை திடீர்னு தள்ளப்பட்டது போன்ற ஒரு உணர்வு உண்டானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. முகுந்தன் வந்து எப்படியோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு குருவை பார்க்கறதுக்கு அவரோட அறைக்கு வந்து போறாராம். குருவோட அறைக்கு போய் அவர் வந்து சுருண்டு விழுந்துடுறாரு. ஆசிய காலரா வர்றதுக்கான அறிகுறிகள் என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாமே முகுந்தனோட உடல்ல வந்து தெரிஞ்சது அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்காராம் முகுந்தன். அப்ப குருதேவர்கிட்ட சொல்றாராம், என்னோட உயிரை உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன், ஏன்னா என்னோட உயிர் வெகு வேகமாக என் உடம்புல இருந்து விடுபட்டு போவது போன்ற ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. யுத்தேஸ்வரர் மடியில தலையை வந்து சாய்ச்சிட்டு அவரோட தெய்வீக கருணையான முகத்தை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களாம். குருதேவர் வந்து அவரோட நெற்றியை வந்து தடவி விடுறாங்களாம். இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா இருப்ப அப்படின்றத அவர் வந்து சொல்றாராம். அப்போ குருதேவர் வந்து சொல்கிறாராம், நீ வந்து உன் நண்பர்களோட இந்நேரம் ரயில் நிலையத்தில் இருந்திருந்த அப்படின்னா உன்னை யார் பார்த்துக்கிட்டு இருப்பா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் வந்து உன்னை போகாத அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். சொன்ன உடனே முகுந்தனுக்கும் அது வந்து புரிய வருது அப்படின்றாங்க. அப்போ முகுந்தன் வந்து குறிப்பிடுறாரு, ஏன்னா அவங்க பெரிய மகானாவே இருந்தாலும் வெளிப்படையாக அவங்க சக்தியை வந்து காட்டிட முடியாது, இயற்கையோடு தான் அவங்க வந்து பயணிச்சாகணும். அதனால தான் சூட்சமமாக பிகாரி மூலமாகவும் சித்தப்பா மூலமாகவும் ராஜேந்திரா மூலமாகவும் தான் இவர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சிருக்காரு, அதுவும் எல்லாமே என்னோட நன்மைக்காக தான் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவருக்கு ஏற்படுது. குருதேவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இவரோட வயிற்று வலிக்கு சிறிதளவு வைத்தியம் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு வைத்தியரையும் கூட்டிகிட்டு வரும்படி கனாயிட்ட வந்து சொல்கிறாரு. கனாய் போய் வைத்தியரை அழைத்து வந்ததும் சித்தப்பாவுக்கு தகவலும் சொல்லி அனுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அப்போ குருதேவா மருத்துவர்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாராம். என்னோட நோயை வந்து உங்களால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும், என்னோட வியாதி வந்து மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லை மீறி இருக்குது, அவங்களால என்னை குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அப்போ யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, தெய்வீக கருணையினால் நீ காப்பாற்றப்படுவாய், மருத்துவர் வந்து உன்னை பார்க்கும்போது நீ இப்போ இருக்க மாதிரி ஒரு நிலைமையில இருக்க மாட்ட, கொஞ்சம் வந்து உன்னோட உடலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாராம். குருதேவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் போதே என் உடம்புல வந்து அந்த சகிக்க முடியாத அந்த துன்பம் வந்து விலகியது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தளர்ச்சியோட எழுந்து உட்காரக்கூடிய அளவுக்கு அவரோட உடம்பு கொஞ்சம் தேறியிருந்ததான். விரைவில் ஒரு மருத்துவர் வந்து அவரை வந்து பரிசோதிக்கிறாரு. நீ ஒரு கண்டத்தை தாண்டி விட்டதாக தோன்றுகிறது, ஆய்வுக்கூட பரிசோதனை செய்வதற்கு நான் சில மாதிரிகளை எடுத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் வந்து சொல்லிட்டு எடுத்துட்டு போறாராம். மறுநாள் காலை மருத்துவர் வந்து வெகு வேகமாக வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் மிக உற்சாகத்துடன் எழுந்து அமர்ந்திருந்தேன் அப்படின்னு முகுந்தன் சொல்றாங்க. நீ சாவின் பிடியில் இருந்தது தெரியாமல் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறாய் அப்படின்னு வந்து சொன்னாராம். உன்னோட மாதிரி எல்லாம் நேற்று நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்ததுல உனக்கு ஆசிய காலரா நோய் வந்திருக்கு. இந்த ஆசிய காலரா நோய் வந்தவங்க உயிரோட பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் இப்போ நீ வந்து பேசிட்டும் சிரிச்சிட்டும் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் அந்த மருத்துவர் சொல்றாரு, ஒரு தெய்வீக சக்தி பெற்ற குருவை வந்து நீ அடைந்தது உன்னோட பாக்கியம் தான் அப்படின்றத சொல்றாங்க. மருத்துவர் வந்து இந்த சொற்களை சொன்னதும் அதை வந்து முழு மனதோட அவர் வந்து ஒப்புக்கொண்டாராம். மருத்துவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ராஜேந்திராவும் அவர்களோட நண்பர்களும் ரயில் நிலையத்தில் முகுந்தனுக்காக வெயிட் பண்ணி கடைசி ரயிலையும் விட்டுட்டு ரொம்ப சோர்வான முகத்தோட வெறுப்போட அவங்க வந்து ஆசிரமத்துக்குள்ளே வராங்க. மருத்துவரை பார்த்துட்டு முகுந்தனோட நிலைமையும் அறிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெறுப்பு வந்து அப்படியே அனுதாபமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து சொல்கிறாங்க. முகுந்தன் வந்து சொல்கிறாராம் குருதேவரை பார்த்து, 12வது வயதுலேருந்தே இமயமலைக்கு போகணும் அப்படின்னு பல முறை நான் வந்து வீண் முயற்சி செஞ்சுட்டேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்னை பார்வதியின் அருளும் இல்லை அப்படின்னா என்னால் அங்கே போக முடியாது அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். இதோட அத்தியாயம் 20 வந்து முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.